வணக்கம். இயற்கை கார்டன் இயற்கையை போற்றுவோம். நம் ஜெய் இயற்கை கார்டனில் இன்றைக்கி ஒரு சூப்பர் வீடியோ பார்க்க போகிறோம். அதுதான் வெத்தலை வள்ளி கிழங்கு கொடி எப்படி வளர்த்து அந்த கிழங்கு எடுப்பது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இதோடைய இலைகள்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், வெள்ளை வெத்தலை கொடி மாதிரியே இருக்கும். வெத்தலையை போலவே அதோடைய இலைகள் எல்லாம் இருக்கும். அதில் வரக்கூடிய கிழங்குகள் பார்த்தீங்கன்னா மேலே வர கிழங்குகள் சேப்பங்கிழங்கு மாதிரியே தான் இருந்துருக்குது. ஏற்கனவே அது வந்த கிழங்குகளை நாங்கள் எடுத்து சமைச்சு சாப்பிட்ருக்கோம். நல்ல சுவையாக இருக்குது. நான் வச்சது இந்த மாதிரி சின்ன கிழங்கு ஒன்று தான் வச்சேன் நான். ஆனால் அது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இவ்வளோ பெரிய கொடியாக அது படர்ந்து வந்திருக்குது. அந்த கொடி அதோடைய கிழங்கு பரவாயில்ல, நல்ல சுவையாக தான் இருக்குது. செஞ்ச வழவழப்பு தன்மையை கூடியதாக இருக்குது. கொஞ்சம் சமைச்சு சாப்பிட்டோம்னா நல்லா தான் இருக்குது, ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த சின்ன கிழங்கு வச்சது நம்ம பார்த்திங்கன்னா இந்த கொடி பார்த்தா நல்லா படர்ந்து மாடி ஃபுல்லாகவே படர்ந்து போயிடுச்சு. நல்லா அது படர்ந்து போயிட்டு அது நமக்கு காஞ்சாதான் அதோடைய பலன்கள் கிடைக்குன்னு சொல்கிறாங்க. நான் இது வரைக்கும் எடுத்ததில்லை பெரிய கிழங்க. சின்ன கிழங்கு எடுத்து ஒரு 2-3 வாட்டி சமைச்சிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த கிழங்கு போய் கீழே இருந்து மறுபடியும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி துளிர் விட்டு புதுசாக வர ஆரம்பிச்சிது. அப்புறம் பழைய கொடிகளில் பார்த்திங்கன்னா அதெல்லாம் காஞ்சிச்சு. சரி, இனிமேல் உள்ளேருந்து மறுபடியும் கிழங்கா அது முளைச்சி வர ஆரம்பிக்குதுங்க தெரிஞ்சு போச்சு. சரி, இதை இப்போ எடுத்து பார்த்துருவோம் அப்படிங்கிறதால தான் எடுக்க ஆரம்பிக்கிறேன். ஏன்னா பழைய கொடியெல்லாம் பார்த்திங்கன்னா காஞ்சி போச்சு. இது புதுசாக மறுபடியும் அதிலேருந்து நாம் எடுக்காததால் புது கொடிகள் வளர்ந்து வந்துச்சு அந்த கிழங்குலேருந்து. உங்களுக்கே தெரியும், பார்த்தீங்கன்னா இலைகள் பாருங்கள் புதுசாக இளந்தளிராக இருக்குது. இப்போ நம்ம அதை எப்படிங்கிறத அறுவடை பண்ண போகிறோம். அதை ரொம்ப ஆழத்தில் இருக்கா மேலே இருக்கா என்னன்னு தெரியல, இது வரைக்கும் எடுத்ததில்லை. சரி, இதை எடுக்கிறத ஒரு வீடியோவாக போடலாம் அப்படிங்கிற ஒரு இதில் தான் இதை போடுறேன். இந்த கிழங்கை பற்றி நாம் கேள்விப்பட்டதில்லை ஜாஸ்தி. பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் விவசாய நிலங்கள்லாம் இதை வச்சு இந்த பயிர் பெற்றிருப்பாங்க. இன்றைக்கி இதோடைய தொழில் பயிரிடுதல் பார்த்தா அழிஞ்சு போயிடுச்சு. எங்கேயும் மார்க்கெட்டில் பார்த்தா வெத்தலை வள்ளி கிழங்குன்னா சிரிப்பாங்க. அந்த கிழங்கு கிடைக்கிறதில்ல. அது ரொம்ப வேகமாகவும் நம்ம நோண்ட முடியாது, சுற்றிலும் தான் நோண்டணும். எங்கே கிழங்கு இருக்குது எந்த இதுங்கிறது மெதுவாக நோண்டி பார்த்தா தான் தெரியும். இந்த கிழங்குல பார்த்தோன்னா ரொம்ப பல சத்துக்கள் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. பலவித மருத்துவ குணங்களும் உடையதாகவும் இது இருக்குது அப்படின்றாங்க. இது பார்த்தாங்கன்னா உடல் பருமனை நல்லா குறைக்குது அப்படின்றாங்க. நரம்புகளை பலப்படுத்துது அப்படின்றாங்க. மூச்சு திணறலை குணமாக்குன்றாங்க. நெஞ்சு சளியை போகும் அப்படின்னு சொல்கிறாங்க மருத்துவத்தில். மேல் பூச்சுக்கும் நமக்கு சிறங்கு இருந்தால் மேல் பூச்சுக்கு இது மருந்தாக பயப்படுது அப்படின்றாங்க. யானைக்கால் ஜுரத்துக்கு போகுன்றாங்க. பலவித நன்மை உடையதாக இருந்துருக்குது. இன்றைக்கி பார்த்தோன்னா நம்ம இதை மார்க்கெட்டில் பார்க்க முடியதில்லை. இதோடைய இனம் ஃபுல்லாக அழிஞ்சு போச்சு. இந்த மாதிரி நாம் வச்சு வளர்த்து வந்தோம்னா தான் இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நம்மளுடைய சந்ததிகளுக்கு இதை பற்றி தெரியப்படுத்த முடியும். பெரிய அளவெல்லாம் போராடல. கிழங்கு வச்சு விட்டோம்னா ஒரு 20-25 நாள் ஆகுது இது முளைச்சி வரத்துக்கு. முளைச்சி வந்துச்சுன்னா படன்னு படர்ந்து போகுது இந்த கிழங்கு. ஜாஸ்தி நோய் தாக்குதல்னு பார்த்தோம்னா கொஞ்சோண்டு பார்த்தா இலை சுருட்டல் மட்டும் ஏற்படுது. அது ஏற்படும் போது கொஞ்சம் நம்ம வேப்ப எண்ணெய் தெளித்தோம்னா போதுமானதாக இருக்குது. மற்றபடி ஜாஸ்தி பூச்சி தாக்குதல் ஒன்றும் இதுக்கு வர்றது கிடையாது. சத்துக்கள் மட்டும் நாம் கொஞ்சம் பார்த்தோன்னா இலை சருகுகள் நான் எப்போவுமே கொடுக்குற சத்து கொடுத்துருக்கேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா மாட்டு சாணம் எரு கொடுத்துருக்கேன். புண்ணாக்கு போட்டிருக்கேன். கொஞ்சம் காய்கறி வெஜிடபிள் சத்துக்கள் எல்லாம் கொஞ்சம் நம்ம யூஸ் பண்ணுறது இதுக்கு போட்டிருக்கோம். மற்றபடி ஜாஸ்தி இதை நான் பராமரிப்பு இல்லாமல் வந்த கிழங்கு இது. இதை பாருங்கள், இப்போ நோண்டி எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா மேலே பாருங்கள் ஒரு சிகப்பு கலரில் ஒரு கிழங்கு சின்னதாக வந்துருக்குது பாருங்கள். இந்த கிழங்கு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வர ஆரம்பிச்சிருக்கு. இது மேலே பார்த்தீங்கன்னா முளைச்சி வந்துருக்குது. கீழே பார்த்தா இன்னும் கிழங்குகள் இருக்குது. இந்த கிழங்குல இருந்து தான் அது இப்போ மேலே உங்களுக்கு இளந்தளிராக வந்துருக்குது. இது கீழே பார்த்தீங்கன்னா மறுபடியும் கிழங்கு பார்த்தா தெரியுது, தென்படுது பாருங்கள். அந்த இளந்தளிரை மறுபடியும் நம்ம நட்டு இது பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா இன்னும் கிழங்கு இருக்குது. எவ்வளோ அடி நோண்டணும் தெரியல.
தெரியல பார்த்தா. சுற்றிலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக தான் வந்திருக்கு. இடம் கொஞ்சம் சின்ன இடம் தான். ஏன்னா மண் இடம் நம்ம இடத்துல எல்லாம் பிளாட்ஃபார்ம் போட்டோம், அதனால் இடம் இல்லை. கீழே வச்சா தான் நல்லா வரும் அப்படிங்கிறத கீழே வச்சோம் இருந்த இடத்துல. பாருங்க, தூக்க முடியல, ரொம்ப பெருசாக தான் வந்துருக்குது. நல்ல பெருசாக இருக்குது. அளவு பார்த்தீங்கன்னா நல்ல பெருசாக இருக்குது சார். பாருங்கள் எவ்வளோ பெருசு, தூக்கிறதுக்கே ரொம்ப சிரமமாக இருக்குது. சரியான வெயிட் இருக்கும் போல் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு கிழங்கு மேலே இன்னொரு குழம்பு, அதுக்கு மேலே இன்னொரு கிழங்குன்னு அடுக்கடுக்காக உக்காந்து இருக்குது கிழங்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ பெரிய கிழங்கு நானும் இது வரைக்கும் பார்த்ததில்ல. நம்ம பயிரிட்டு இவ்வளோ பெரிய கிழங்கு எடுக்கிறோம்னு நினச்சி பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாருங்க, நல்ல பெரிய கிழங்காவே வந்துருக்குது. சரியான வெயிட்டாக இருக்குது. எடை போட்டு பார்க்கலாம். அப்பா 6 கிலோ 200 கிராம் இருக்குது. அதோடைய மேலே அந்த நாறு கீரை எல்லாத்தையும் நம்ம வேரெல்லாம் வெட்டி எடுத்தோம்னா எப்படியும் ஒரு 6 கிலோ இருக்கும். சும்மா கழுவி தான் இது இப்போ நான் எடை போடுறேன். நல்ல பெருசாக வந்துடுது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்ல பயனுள்ள ஒரு கிழங்கு இது. நல்ல சுவையாக இருக்கும்னு சொல்கிறாங்க. சமைச்சு பார்த்தா எப்படி இருக்குன்னு பார்க்கணும். பாருங்கள் என்ன வெயிட்டாக இருக்குது பாருங்கள். சரியான வெயிட்டாக இருக்குது கிழங்கு. 6 கிலோ எடை உள்ள ஒரு கிழங்கை நம்ம பயிர்பட்டு எடுத்துருக்கோம்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்டில் உங்கள் கருத்துக்களை தெரிவிங்க.